மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1லேருந்து 4ஆம் வசனம் வரை வாசிப்போமே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1லேருந்து 4ஆம் வசனம் வரை வாசிப்போம். அவர் மலையிலிருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, நீ சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு தன்னுடைய எல்லா தேவனுடைய வார்த்தையும் மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்தில் 3 அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தை முடித்துவிட்டு அவர் மலையிலிருந்து இறங்கின போது, எங்கிருந்து இறங்கின போது? மலையிலிருந்து இறங்கின போது முதலாவது அவர் சந்திக்கிற ஒரு மனுஷன் யார் என்றால் குஷ்டரோகி ஒருவன். யாரு சொல்லுங்க? குஷ்டரோகி. குஷ்டரோகி பார்த்தீங்கன்னா வெளியரங்கமாக வரக்கூடாது. பழைய ஏற்பாடு முறைமையின்படி குஷ்டரோகி தெருக்குள்ளே வரக்கூடாது. அதாவது வீதிகளுக்குள்ள குஷ்டரோகி உலாவக்கூடாது. அவர்கள் பாளையத்துக்கு புறம்பே இருப்பார்கள். பாளையத்தில் இருக்கக்கூடாது. குஷ்டரோகிக்கு ஒரு இடம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும். அங்கு மாத்திரம்தான் குஷ்டரோகி இருக்கணும். அங்கே தான் குஷ்டரோகி இருக்கணும். யாராவது சொந்தக்காரவங்க பார்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அவன் முகத்தையே பார்க்க மாட்டாங்க. பார்த்தா அந்த குஷ்டரோகம் இவங்களுக்கு தொத்திக்குன்னு பயத்தில் முகத்தையே பார்க்க மாட்டாங்க. சாப்பாடு டிஃபன் கேரியரில் கொண்டு போவாங்க. கொண்டு போய் பேரை சொல்லி வச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த சொந்தக்காரை எடுத்து அதை சாப்பிட்டுட்டு வாழ்வாங்க. அவர்கள் ஊருக்குள்ளே வருவதற்கு அனுமதியே கிடையாது. குஷ்டரோகிகள் வீட்டுக்குள்ளே வருவதற்கு அனுமதியே கிடையாது. ஆனால் இந்த குஷ்டரோகி எல்லாவற்றையும் மீறி, சட்டத்தை மீறி, நியாயப்பிரமாணத்தை மீறி, வேத வாக்கியங்களை எல்லாவற்றையும் மீறி இயேசுவுக்கு முன்பதாக வந்து நிற்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பிரச்சனை மாறணும் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் நம்முடைய சட்ட திட்டங்களுக்கு நாம் எதிர்த்து செயல்பட வேண்டும். ஒரு சில நேரங்கள் நம்முடைய சட்டத்திற்கு எதிராக இருக்கணும். ஏன்னா என்னுடைய நீதியை பெறுவதற்கு நாம் ஒரு சில இடங்களில் போராடியே ஆகணும். அல்லேலூயா. நம்முடைய நீதி நிறைவேறுவதற்காக ஒரு சில இடங்களில் தர்க்கம் பண்ணியே ஆகணும். ஒரு சில இடங்களில் பேசியே ஆகணும். ஒரு சில இடங்களில் நம்ம அமைதியாக இருந்தே ஆகணும். ஆனால் இந்த குஷ்டரோகி வேத பிரமாணத்தை எல்லாவற்றையும் மீறுகிறான். வேத பிரமாணம் எல்லாத்தையும் அவன் மீறி பட்டணத்துக்குள்ள வருகிறான். பட்டணத்துக்குள்ள வந்து அவன் சந்திக்கிற நபர் இயேசு. அல்லேலூயா. சட்ட திட்டங்களை மீறி நாம் யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் பண்ணிட்டு யாரை சந்திக்கிறாங்கன்னா, எந்த மனிதனால இந்த போராட்டத்துக்கு தீர்வு கிடைக்குமோ அந்த மனுஷனை பார்ப்பாங்க. அப்போ இந்த குஷ்டரோகியும் தன் வாழ்க்கையில் எவ்வளவு நாள் வியாதியஸ்தான் இருந்தார் என்று தெரியாது. ஆனால் இவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கிறது. இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில் மாற வேண்டுமே ஆனால் நான் ஒருவரை சந்தித்தே ஆக வேண்டும். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சந்திச்ச உடனே அவன் என்ன பண்ணுறான் பாருங்க. முதலாவது வாசிப்போம், 2வது வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து கொள்ளுகிறார். முதலாவது அவன் இயேசுகிட்ட வந்த உடனே தன்னுடைய பிரச்சனையை சொல்லல, தன்னுடைய கஷ்டத்தை சொல்லல, தன்னுடைய உபத்திரவத்தை சொல்லல. முதலாவது இயேசுவை ஆராதனை செய்கிறான். பணிந்து கொள்ளுதல் அப்படின்னா ஆராதனை. சங்கீதம் 100 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வாசிப்போம். சங்கீதம் 100 தாவீது சொல்றாரு பாருங்க, வாசிப்போம். முதலாவது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 100:1 வாசிங்க. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சங்கீதம் 95 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 6வது வசனத்தை வாசிக்கலாம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அப்ப நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? பணிந்து கொள்ளணும். அதாவது முதலாவது ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அப்ப குஷ்டரோகி இதை அறிந்தவனாய் முதலாவது இயேசுவினிடத்தில் வந்து, தான் இத்தனை வருஷம் பிரச்சனையா இருக்கிறேன், என் வாழ்நாள் பாதியில குஷ்டரோக வியாதி எனக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் இயேசு கிட்ட சொல்லல. முதலாவது அவன் செய்த காரியம் இயேசுவை பணிந்து கொண்டு ஆராதனை செய்கிறான். ஏன் அவன் ஆராதனை செய்கிறான்? என்னை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நான் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடும் போது அவர் என் சத்தத்திற்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ முதலாவது குஷ்டரோகி தன்னுடைய பிரச்சனை மாறுவதற்கு செய்த முதலாவது காரியம் இயேசுவை பணிந்து கொள்ளுகிறான். ரெண்டாவது என்ன செய்யறான் பாருங்க, வாசிப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் உன்னை சுத்தமாக்க. ரெண்டாவது அவன் கேட்கிறான், உமக்கு சித்தமா இருந்தால் என்னை சுத்தமாக்கும்னு சொல்லி கேட்கிறான். ரெண்டாவது ஆண்டவர்கிட்ட தன் நிலைமையை சொல்லல, அவன் தன் இருதயத்தின் வாஞ்சையை வெளிப்படுத்துகிறான். ரெண்டாவது இருதயத்தில் இருக்கிற வாஞ்சை என்ன? எப்படியாகிலும் இந்த குஷ்டரோகம் என் வாழ்க்கையிலிருந்து நீங்கணும், இந்த குஷ்டரோகன்ற வியாதி என் வாழ்க்கையிலிருந்து நீங்கணும். அப்படின்னா அது என்னால முடியாது, உங்களால தான் முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிரச்சனை மாறணும், நம்முடைய உபத்திரவம் மாறணும், நம்ம கஷ்டம் மாறணும் அப்படின்னா நாம் யாரை விசுவாசிக்கணும்னா இயேசுவை மாத்திரம் விசுவாசிக்கணும். குஷ்டரோகி இயேசுவை பார்த்து சொல்றான், என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும்னு சொல்றான். டவுட்டோடு சொல்லலை, கேள்வியோடு சொல்லலை, அவன் தம் முழு தைரியத்தோடு சொல்றான், என் வியாதியை மாறுவதற்கு இயேசுவினிடத்தில் மாத்திரம் வல்லமை இருக்கிறது அப்படின்றான். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி வேதத்தை 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அப்ப அவரால் நம்முடைய வியாதியை மாற்ற முடியும் என்று சொல்லி குஷ்டரோகி அவரை நம்பி அவர் வார்த்தையில் இருக்கிற வல்லமையை சார்ந்து கொண்டான். மூன்றாவது பாருங்க, இயேசு என்ன பண்றார் அப்படின்னா, 3வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 8:3.
இயேசு தமது கையை நீட்டி, குஷ்டரோகியை யாரும் தொடக்கூடாதுங்க. குஷ்டரோகியை யாரும் தொடக்கூடாது. குஷ்டரோகி தெருக்குள்ள வரான் அப்படின்னா அவன் சத்தம் போட்டுக்கிட்டே வரணும், நான் குஷ்டரோகி வரேன், நான் குஷ்டரோகி வரேன், நான் குஷ்டரோகி வரேன்னு சத்தம் போட்டுக்கிட்டே தான் வரணும். அப்படி யாராவது அவனை தொட்டா அவன் தீட்டாயிரும். அப்ப இயேசு இங்கு நியாயப்பிரமாணத்தின் சொல்லப்பட்ட காரியத்தை அப்படியே மீறாரு. குஷ்டரோகியை தன்னுடைய சொந்த கரத்தை நீட்டி தொடுகிறார். அப்ப இனி அன்றைக்கு குஷ்டரோகியை தொட முடியுமே, ஆனால் இன்றைக்கு நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நம்மை தொட்டு சுகமாக்குவதற்கு அவரிடத்தில் வல்லமை இருக்கு. அன்றைக்கு குஷ்டரோகி, தீட்டுப்பட்ட குஷ்டரோகியை தொட்டு அவர் சுகம் கொடுக்க முடியுமானால் இன்றைக்கு எனக்கும் அவராலே சுகத்தை கொடுக்க முடியும். ஆசாரியர்கள் தீட்டான எந்த மனுஷனையும் தொடக்கூடாது. ஆசாரியர்கள் தொட்டாங்கன்னா அவங்க சபிக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவார்கள். ஆனால் இயேசு தான் வியாதியை சுகமாக்குவதற்காக பிறந்தேன் என்று சொல்லி குஷ்டரோகியை தொட்டு பாருங்க, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கினது. அப்ப இயேசு நமக்கு அற்புதத்தை செய்வார் என்றால் இன்ஸ்டால்மெண்ட்ல செய்ய மாட்டாரு, உடனே இன்ஸ்டன்ட், இப்பொழுதே நடக்கும்னு தான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம். குஷ்டரோகியை இயேசு தொட்ட போது உடனே அவன் சொஸ்தம் அடைந்தான். சொஸ்தம் அடைஞ்சோடனே எங்கு போக சொல்றார் அப்படின்னா அவனை வீட்டுக்கு போக சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கங்க, அவனை வீட்டுக்கு போக சொல்லலை. எங்கே போக சொல்கிறாருன்னா ஆசாரியனுக்கு போய் இவனை காண்பி. ஏன்னா ஆசாரியனுக்கு தான் தெரியும் குஷ்டரோகம் நீங்கணுச்சா நீங்களையான்னு சொல்லி யாரால் கண்டுபிடிக்க முடியும்னா ஆசாரியனால் தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால ஆண்டவர் ஆசாரியன்கிட்ட போய் காண்பித்து சொல்கிறாரு, மோசே கற்பித்த காணிக்கையை செலுத்து. அப்போ சுகம் வந்துருச்சு, நன்மை நடந்துருச்சு, பிரச்சனை மாறிடுச்சு. ஆனால் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே உங்களுக்கு கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்தணும். அப்போ ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும் போது நாம் நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவருக்கு உதாரத்துவமான காணிக்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்கே குஷ்டரோகிக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கி நீங்களும் நானும் இயேசுக்கிட்டேருந்து எவ்வளோ நன்மையை வாங்கியிருக்கோம், எவ்வளவோ ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கோம். ஆண்டவருக்கு இந்த காணிக்கையில் எவ்வளவு உண்மையாக இருக்கும், இந்த காணிக்கையில் எவ்வளோ உதார்த்தமாக இருக்கும் அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த குஷ்டரோகிக்கு பணிந்து கொள்ளுகிறான், விசுவாசிக்கிறான், ஆண்டவரான அற்புதத்தை செய்கிறார். இன்றைக்கும் நாம் அவரை பணிந்து கொண்டு அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது கர்த்தர் நமக்கும் அவரால் அற்புதத்தை செய்ய முடியும். அவர் நமக்கு அற்புதத்தை செய்தார்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் செய்ய மாட்டார், நிரந்தர தீர்வை கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிறதான பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, சட்டத்தை மீறி குஷ்டரோகி இயேசுவை பணிந்து கொண்ட போது கர்த்தர் அவன் வாழ்க்கையில் இருந்த அந்த குஷ்டரோகம் என்கிற வியாதியை நீக்கினது போல இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் தீராது இருக்கிற பிரச்சனைகள், தீராது இருக்கிற பலவீனங்கள், தீராது இருக்கிற பிசாசின் கட்டுகள், பிசாசின் கண்ணிகள், மந்திரங்கள், பில்லி சுனிகள், ஏவலின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால வல்லமையுள்ள கரத்தை நீட்டும்படி ஜெபிக்கிறோம். குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கின தெய்வம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தி ஆரோக்கியத்தை தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மோசே தனக்கு கற்பித்தபடியெல்லாம் இவன் செய்தது போல நாங்களும் தேவன் எங்களுக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து காண்பித்து வாழ்ந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. எங்களை இயேசுவின் இரத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.